நீங்க 2000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு சார் எனக்கு? அதுக்கு ரெண்டு திராவிட கட்சிகளையும் மாறி மாறி அதே நான் நீங்களும் அதே மாதிரி இருக்கிறீங்கன்னா நான் அவங்களுக்கே போட்டு போவேன். ஏன்னா அவங்க 2000 தான் கொடுக்குறேன்னாங்க. 500 ரூபாய்னா இன்னும் சும்மா இல்லை. நீங்க பவுன் விற்கிற விலைக்கு 1 பவுன் தங்கம் கொடுப்பேன்னு சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை ஒரே ஒரு எவிடன்ஸ் அவர் பாஜகவோட பேசுகிறாரு இல்லை தொடர்பில் இருக்கிறாருன்னு சொன்னாலே அது ஒன்று போதும் திமுகவுக்கு. விஜய் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா போன்ற மாநிலங்களையும் பார்த்துருக்க, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்கன்னு ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு. அது கேட்கறதுக்கான அந்த இடத்துல அவங்கள தள்ளுறதும் மக்கள் தான். அதிமுக கூட்டணிக்குன்னு அவர் போயிட்டார்னா அங்கே அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லை என்றால் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. பாய்தபப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், அரசியலில் பரபரப்பாக பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ விஜய் அவர்களுக்கு சம்மன் அப்படிங்கிறத இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவகாசம் வேணும் அப்படின்னு அவர் கோரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த நிலை இன்னைக்கு ஒரு வேட்பாளர்கள் எல்லாம் சந்திக்க போறாரு, நேர்காணல் நடத்த போறாரு அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் நேத்தே பார்க்க வேண்டியது உடல்நிலை காரணமா அங்கே இருக்கிறவங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காலாக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அவர் என்டிஏக்குள்ள போவாரு, பவன் கல்யாண் வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வருது. இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒரு அழுத்தம் இல்லை, பல அழுத்தங்கள், பல கோணங்களிலிருந்து, பல இடங்களிலிருந்து விஜய் அவர்களுக்கு அழுத்தம் என்பது இருக்கிறது. அந்த அழுத்தம் ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம். என்டிஏக்குள்ள நீங்க வாங்க, நீங்க வரலன்னா இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் சட்டில் மெசேஜ். பவன் கல்யாண் அவர்கள் இப்ப ரீசெண்டா பேசின மாதிரி எனக்கு தெரியல. அவர் பேசினது ரொம்ப நாளைக்கு முன்னால. பவன் கல்யாண் கூட நீங்க என்டிஏக்கு வாங்கன்னுலாம் கூப்பிடல. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷனை நீங்க கன்சிடர் பண்றதா இருந்தா நான் வேணா பேசுறேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம பேசுற நேரம் வரைக்கும் விஜய் அவர்கள் பாஜகவோடு எந்த ஒரு நேரடி அல்லது மறைமுக பேச்சுவார்த்தையும் விஜய் அவர்கள் நடத்தவில்லை. விஜய் நடத்தல. அந்த பக்கம் ஒரு ட்ரை பண்றதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க, பிஜேபி ட்ரை பண்றாங்க. பிஜேபி என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ எல்லா எஃபர்ட்ஸும் பண்றாங்க. பட் விஜய் அவர்கள் சைட்ல இருந்து பர்சனலா அவர் இந்த எந்த எஃபர்ட்ஸ்க்குமே அவர் இது வரைக்கும் செவி சாய்க்கவில்லை. ஆனா இப்ப என்டிஏ இதை ட்ரை பண்றாங்க. அவர் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஏற்கனவே ஒத்துழைக்கல. அதனாலதான் ஒரு முடிவு பார்த்தோம். நம்ம அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு போச்சு. திரும்பவும் ஏன் ஆரம்பிக்குது? ஏதோ ஒரு ஹோப் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இல்ல, திரும்பவும் ஆரம்பிக்குதுன்னா இது ஸ்பெகுலேஷனா தானே ஆரம்பிக்குது. தாவேக்காவில் இல்லைங்கிறாங்க. இது விஜய் அவர்கள் என்டிஏவில் சேரணும்னு சொன்ன பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஏஎன்எஸ் பிரசாத் தான் அந்த பொசிஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு ஸ்பெகுலேஷனாக தான் பார்க்கப்படுகிறது தவிர புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புதிய முயற்சிகள் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய தகவல். அந்த பழைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பழைய முயற்சியில் எந்த ஒரு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நான் கூட்டணிக்குள்ள போக மாட்டேன், எந்த கூட்டணிக்குள்ளேயும் நான் போக மாட்டேன். வேணும்னா ஏதாவது ஒரு கட்சி என்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி என்னோடு வந்தால் அந்த கட்சியோடு நான் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இப்போ பிஜேபி உடைய இஷ்யூவும் காங்கிரஸோட இஷ்யூலையும் எங்க டிஃபரன்ஸ்னா, காங்கிரஸ் விஜயோட தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் பிஜேபியோ இல்லை அதிமுகவோ விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒருவேளை பிஜேபி விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் கூட பிஜேபியோட கூட்டணிக்கு போகக்கூடாதுங்கிற முடிவில் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை அதிமுகவோடு விஜய் அவர்கள் பயணிப்பதாக இருந்தால் அங்கே தான் இந்த லீடர்ஷிப் கிளாஷ் வருது. விஜய் அவர்கள் தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனோட மக்கள் அவங்க ரீச் பண்ணியே கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் விஜய் அவர்கள் இன்னைக்கு நேர்காணலும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 3 நாளைக்கு முன்னால் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேல பெண்கள் சம்மந்தப்பட்ட போல் ப்ராமிசஸையும் கொடுத்துட்டாரு. இதை மீறி இதெல்லாம் பண்ண பிறகு எப்படி இன்னொரு கூட்டணியில் அவர் போவார்? ஒரு வேளை பாஜக கூட்டணிங்கிறதே விட்டுருங்க, விஜய் அவர்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்
அதிமுகவோட கூட்டணி வைப்பது கூட அவருக்கு சரியான விஷயமாக படலைங்கிறத நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதிமுக கூட்டணிக்குன்னு அவர் போயிட்டாருன்னா அங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லை என்றால் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, தன் தலைவனை முதல் பதவியில் அந்த நம்பர் 1 பொசிஷன்ல மட்டும்தான் வைப்பாங்க. நம்பர் 2 பொசிஷன்ல கூட அவங்க வச்சு அழகு பார்க்க விரும்ப மாட்டாங்க. அதனால தான் ரசிகர்களுக்குள்ள சண்டை வருது. அஜித் படத்துக்கு ஓப்பனிங் அதிகமா, விஜய் படத்துக்கு ஓப்பனிங் அதிகமா அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஜய் அவர்களை எடப்பாடி அவர்களுக்கு டெபுட்டி சிஎம்மா இல்லை எடப்பாடி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடப்பாடி அவர்களுக்கு, 2வது பொசிஷன் விஜய்க்குன்னா அந்த ரசிகர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? விஜய் என்ன சொல்லி வர்றாரு? நான் மாற்றம்னு சொல்லி வர்றாரு. மாற்றம் சொல்லி வர்றவர் முதல் தேர்தலையே போய் இன்னொரு திராவிட கட்சியோட அவர் கூட்டணி வச்சார்னா யார் அவரை நம்புவாங்க? இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சதுனால தான் அவர் முதல்ல இந்த விஷயத்தில் நீங்கள் விஜய்க்கு கிரெடிட் கொடுக்கணும். இதுவரைக்கும் அவர் நாங்கள் இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு போவோம்னு அந்த கட்சியிலேருந்து யாருமே சொல்லலை. எங்கள் கட்சியை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள், எங்கள் தலைவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்களோட வரலான்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸை அவங்க ரொம்ப விரும்பினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இவளோட தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு தலைவர் ரொம்ப தயாராக இருந்தாங்க. அதனால தான் அவங்க காங்கிரஸை ரொம்ப விரும்பினாங்க. ஆனால் அப்போ காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் ஒரு இடத்துல அந்த பேச்சுவார்த்தை முடியுது. இல்லை, காங்கிரஸ் எந்த லெவலில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா நமக்கு தெரியாது. அது ஒரு அன்அஃபிஷியல் சேனலில், இன்னொரு பேக் சேனலில் தான் நடத்தியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பேக் சேனலில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். உட்காந்து இந்த மாதிரி நேருக்கு நேராக அந்த கமிட்டி அதிகாரப்பூர்வமாக உட்காந்து பேசும்போது மட்டும்தான் அதற்கு ஒரு கிரெடன்ஸ் கொடுக்கணும். பேக் சேனல் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். தேமுதிக கூட தான் பேக் சேனலில் அதிமுக கூடயும் பாஜக கூடயும் பேசினாங்க. ஆனால் ஃபைனலாக அவங்க எங்கே வந்தாங்க? திமுகவுக்கு தானே வந்திருக்கிறாங்க. ஸோ பேக் சேனலில் நீங்கள் 1000 விஷயங்களை பண்ணலாம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பண்ணுற விஷயங்கள் தான். இப்போ அதுதான் சார், இப்போ காங்கிரஸ் பேசிட்டு இருந்தாங்க, திமுக கூட போயிட்டாங்கும் போது விஜய் அவர்களும் எதிர்பார்த்தாரு. அது ஏதோ ஒரு இடத்துல கிளாஷ் ஆகிட்டு, இல்லை ஒரு டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப பிஜேபி அதனால ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸோட போயிட்டாங்கன்னா இங்கே வர வாய்ப்பு இல்லைங்கிறனால விட்டுட்டாங்க. பட் இப்போ காங்கிரஸ் டோர் க்ளோஸ் ஆனதுனால இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பிஜேபி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் அழுத்தம் கொடுக்கறதுனாலையும் அவர் அடி பண்ணியறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, நிச்சயமா இருக்கு. இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் ப்ரெஷருக்கு கேவின் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த படத்துக்காக கேவின் ஆகணும், இல்லை அந்த ப்ரெஷருக்கு ஈல்டு ஆகணும்னு நினச்சிருந்தா ஜனவரியில் ஈல்டு ஆகிருக்கலாம். அது எதுக்கு இப்போ மார்ச்சில் இன்னொன்று மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்ட பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்களா விட மாட்டாங்களே தெரியாது. அப்போது அவர் ப்ரெஷருக்கு ஈல்டு பண்ணுறதா இருந்தால் ஜனவரியிலே ப்ரெஷருக்கு ஈல்டு ஆகிட்டு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து 2 மாதத்தை படத்தை ஓட்டியிருக்கலாம்ல. அது பண்ணலை. ஒரே ஒரு ஸ்பெக்குலேஷன் இல்லை ஒரே ஒரு எவிடன்ஸ் அவர் பாஜகவோட பேசுகிறாரு இல்லை தொடர்பில் இருக்கிறாருன்னு சொன்னாலே அது ஒன்று போதும் திமுகவுக்கு விஜய் அவர்களை டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்கு. அதனால விஜய்க்கு தெரியும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல திமுக எப்படிப்பட்ட அரசியல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால அவர் அந்த பாஜக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. இன்னொன்று, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் யாரை பெரிய ஓட் பேங்காக கருதுறாரு? விமனை கருதுறாரு. அதே மாதிரி மைனாரிட்டிஸை பார்க்குறாரு. மைனாரிட்டிஸ் எப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் மீறி கொள்கை எதிரின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களோட நான் எப்படி போக முடியும்? போனால் என்னை ஏற்றுப்பாங்களா? ஓகே, ஒரு வேளை இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டா கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன? ஏன்னா இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதிமுகவே பாஜகவினுடைய ப்ரெஷரை ஒரு சில இடங்களில் தாங்க முடியாமல் தான் இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ்க்குமே, திமுக உட்பட எல்லா பார்ட்டிஸ்க்குமே பாஜக கிட்டேருந்து ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. திமுகவுக்கு என்ன ப்ரெஷர்? நீங்கள் ஏன் காங்கிரஸுக்கு வாழ்வு கொடுக்குறீங்க, காங்கிரஸை கலட்டி விட்டுருங்க அப்படின்னு திமுகவுக்கு பாஜக ரொம்ப நாளாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ப்ரெஷரை மீறி தான் காங்கிரஸோட திமுக உறவு வச்சுருக்கிறாங்க, இந்த தேர்தல் உறவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு காங்கிரஸ் வேணும். அப்ப பிஜேபியோட அழுத்தம் இருக்கு திமுக காங்கிரஸ் கூட சேராதீங்க அப்படிங்கிற மாதிரி. அதை கேட்க முடியாம அவங்க உள்ள பண்றாங்களே சார். இப்ப வெவ்வேறு வகங்கள்ல வருது அப்படிங்கும்போது விஜய் அவர்களும் அதை கற்றுக்கொள்வார், எப்படி அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறது. இது பொலிட்டிக்கல் லெசன் தானே. பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு விதமான ப்ரெஷர் வரதான் வரும். அழுத்தம்ங்கிறது தினம் தினம் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் உடைச்சிட்டு வர்றது மட்டும்தான் பாலிடிக்ஸாக இருக்கும். அப்படிதான் இருக்கும் பாலிடிக்ஸ். ரொம்ப ப்ரூட்டலாக தான் இருக்கும். இன்னொன்று இது பாருங்களேன், அதிமுகவையும் தாவேகா
பாஜக எல்லாரும் ஒன்றா போனாங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் சொல்லுங்களேன், என்ன ஆகும்? அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். என்ன மாற்றமாக இருக்கும்? எப்படி மாற்றம் வரும்? அவங்களுக்கு தான் அதிகமான ஆதரவு வரும்னு சொல்கிறீங்க. யார் எவ்வளோ இடத்துல நிற்க முடியும்? அது ஒரு பெரிய அதிமுக 130க்கு மேலே நிச்சயமாக கண்டிப்பா போக நிக்கணும். முடியாது. தாவேக்கா 50 சீட்டே வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் 180. பாஜக 30 சீட்டு 210. அப்புறம் மற்ற கட்சிகளுக்கு 24 சீட்டு கொடுத்துருங்க. அப்போ 130 சீட்டில் மட்டுமே அதிமுக நிற்குதுன்னா அப்போ திமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க? இது நிச்சயமாக ஒரு கூட்டணி ஆட்சியாக வரும். இந்த கூட்டணி ஆட்சியில் அதிமுக முதலமைச்சராக இருந்தாலும் கூட யாருக்கு பாஜக தான் ஆட்சியை வந்து வழி நடத்தும். அப்போது பாஜக வந்து அதிமுகவை மட்டும் இல்லாமல் விஜயையும் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்தால் அந்த பிரச்சாரம் எடுபடுமா? எடுபடாது. மக்கள் மத்தியில் எடுபடும் அப்படின்னும் போது அப்போ பாஜகவுக்கு இதுவும் ஒரு பிளானாக இருக்கலாம்ல. ஒரு வேளை ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நாம் வந்து 2 கட்சியும் நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தோத்தாங்கன்னா அதிமுக வலுவிழக்க பிஜேபி என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யும். விஜய் கட்சி வந்து ஒரு வேளை அவங்க கூட்டணிக்கு போயிட்டு தோத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களால எந்திரிக்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட ஸ்ட்ரக்சர் கிடையாது, எதுவுமே இல்லைன்னுமோ. ஸோ 2 பேரையும் ஒரே டைமில் நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பாஜக பார்க்கலாம். ஸோ அதுவாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து திமுகவினுடைய பிரதான எதிரியாக தமிழ்நாட்டில் வந்து உட்காரணும். ஐடியாலஜிக்கல் எனிமியாகவும் பொலிட்டிக்கல் எனிமியாகவும் திமுகவுக்கு வரணுங்கிறதுனால தான் திமுகவை ஒன்றும் பண்ணாமையும் பாஜக இருக்குது. அவங்களுக்கு சண்டை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எல்லா எதிரிகளையும் அவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ யாரோட சண்டை செய்வாங்க? பாஜகவோட எண்ணம் அதுதான். அது 30 வருஷத்தில் அவங்க பண்ண போகிறாங்களா, 40 வருஷத்தில் பண்ண போகிறாங்களான்னு தெரியாது. பாஜகவுக்கு விஜய் எந்த இடத்துல முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு? பாஜகவுக்கு விஜய் முட்டுக்கட்டையாக இருப்பது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2 திராவிட கட்சிகள் மட்டுமே இருக்கும்போதே நம்மளால் இங்கே ஆட்சிக்கு வர முடியல. இந்த 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் கோல வச்சுறாங்க. ஸோ அப்போ விஜய் 3வது திராவிட கட்சியாக வந்தாருன்னா, அதிமுக அப்படியே இருந்தாலும் கூட 3 திராவிட கட்சிகளுக்கு இடையே ஒரு போட்டி வரும்போது ஒரு தேசிய கட்சி, அதுவும் பிஜேபி போன்ற ஒரு கட்சிக்கு வந்து ஸ்பேஸே இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக விட விஜய் தான் ஃபர்ஸ்ட் எனிமியை இப்போ உருவெடுக்கிறார். அதை அழிக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்றாங்க. அழிக்கிறதுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். அந்த ஃபோர்ஸை வந்து செட்டில் டவுன் பண்றதுக்கு, அந்த ஃபோர்ஸை வந்து நீங்கள் அரசியல்ல இருந்து நகர்த்துவதற்கு, இல்லை அரசியலில் அந்த ஃபோர்ஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஆன முயற்சிகளை பாஜக எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து விஜய் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறார். இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார், இப்போ மேனிஃபெஸ்டோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் ஆல்ரெடி என்ன திராவிட கட்சிகள் செய்கிறாங்களோ அதை தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. மேனிஃபெஸ்டோ பொறுத்த வரைக்கும் இவங்க 2000 ரூபாய் சொன்னால் நான் 2500 ரூபாய். இப்போ அவங்க ஒரு பேருந்துகள்னா மொத்த எல்லா பேருந்துகளும் இலவசம் அப்படின்னு ஏற்கனவே அதை தான் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது குறைகளாக சொல்லியிருந்தாங்க. ஓசின்னு சொல்கிறாங்க, இலவசமாக கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் அவங்க ஆதரவாளர்கள் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி 1000 ரூபாய்னா இவர் 2000 ரூபான்னு சொல்கிறாரு, இதெல்லாம் சரி கிடையாதுங்கிற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு அதையும் அவங்க செய்யறாங்கன்ற விமர்சனம் வைக்கப்படுதுல சார். நியாயமான விமர்சனம். தாவேக்காவினுடைய அந்த பெண்களுக்கான அறிவிப்புகள்ல எதுலையுமே வந்து ஒரு ஐடியாவே இல்லை, எதுலையுமே ஒரு ஐடியாவே கிடையாது, தாட்டே போடலை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை எடுத்துக்கிட்டு 2000 போட்டிருக்காங்களா திமுக, ஓகே ஒரு 500 ஆட் பண்ணு. இது என்ன பஸ்ஸு, ஒன்லி டவுன் பஸ்ஸா, எல்லா பஸ்ஸும் போடுப்பா. இது என்னப்பா, இது அந்த பட்டன், பேனிக் பட்டன் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அது என்ன ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமிட்டியில் இருந்தவங்க யாருமே பஸ்ஸில் போகிறது இல்லை போல். அந்த பேனிக் பட்டன் வந்து நிர்பயா ஃபண்ட்ஸில் அலாட் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பஸ்லேயும் அந்த பேனிக் பட்டன் இருக்குது. நீங்கள் டீலக்ஸ் பஸ்ஸில் ஏறினாலும் அந்த பேனிக் பட்டன் இருக்கும், ஒயிட் பஸ்ஸில் ஏறினாலும் அந்த பேனிக் பட்டன் இருக்கும். இப்போ அதுக்கு பேர் பிங்க் பஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் ஏறினாலும் பேனிக் பட்டன் இருக்கும். எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏறினாலும் பேனிக் பட்டன் இருக்கும். லோ ஃப்ளோர் பஸ்ஸில் ஏறினாலும் பேனிக் பட்டன் இருக்கும். பஸ்ஸில் போனவங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ ஆட்டோலலாம் இருக்கும், ப்ரைவேட்டாக நீங்கள் கேப் எடுத்து போகிறீங்கன்னா அதில் கூட இருக்கும் அப்படிங்கிற அதாவது பட்டன் இருக்கு இப்போ ஃபோனில் எல்லாத்துலேயும். சி, இதுதான் ஐடியாஸ் இல்லை. அவங்க வந்து நாங்கள் மாற்றுன்னு சொல்லும் போது அந்த மாற்றுங்கிறத வந்து அவங்க வாயில் பேசக்கூடாது, செயலில் காட்டணும். அந்த முதல் தேர்தல் அறிவிப்புகளில்
அந்த செயலில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து காப்பியாக தான் இருக்குது. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், இட் இஸ் அ காப்பி ஆஃப் த மேனிஃபெஸ்டோ ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. வேறு ஒன்றுமே கிடையாது, அதில் புதுசாக ஒன்றுமே இல்லை. நாடு இன்னைக்கு இருக்கிற நிலமையில் நீங்கள் வந்து பவுன் விற்கிற விலைக்கு 1 பவுன் தங்கம் கொடுப்பேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? அது சொல்லுங்கள். இவ கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்காமல் இது எப்படி? 1 பவுன் தங்கங்கிறது 1 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டு சாரின்னா 5000 ரூபாய் வச்சுக்கிட்டா கூட 1 லட்சத்துலேருந்து 1,10,000 ரூபாய் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் செலவு பண்ணுச்சுன்னா அந்த கவர்மெண்ட் எப்படி வந்து மக்களுக்கு வேறு விதமான சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸை பண்ணும்? திமுக 5000 கொடுத்தப்ப எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணோம், அதிமுக 10,000 அனௌன்ஸ் பண்ணப்ப எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணோம், தாவேகா பண்ணும்போதும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். இதில் எல்லா கட்சிகளுமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கட்சிகளை விட மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் கழிச்சு இந்த பேர்டன் வந்து அவங்க மேலே தான் வந்து விழும். ஆனா அவர் சொல்றாரு ஸ்டாலின் வந்து அவங்க ஃபேமிலிக்கே 20% டாக்ஸ் போயிருக்கு. இல்லைங்க, அது டாக்ஸ் எல்லாம் இல்லைங்க. அந்த விமர்சனங்களை வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்த பட்ஜெட்டை எடுத்துட்டு அந்த பட்ஜெட்ல இருந்து அதுவும் ஒரு லேசி கால்குலேஷன், அதுவும் வந்து ஒரு தாட் ப்ராசஸே இல்லாத ஒரு கால்குலேஷன். பட்ஜெட்டில் ஒரு கவர்மெண்ட் வந்து இஷ்டத்துக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. 1008 ரூல்ஸ் இருக்குது, ஆர்பிஐ ரெகுலேஷன் ஒன்று இருக்குது, சிஏஜின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதையெல்லாம் மீறி அவங்க பண்ணுற நீங்கள் டெண்டரில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னாங்கன்னா நான் ஒத்துப்பேன். ஆனால் ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் 30% வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னா அது எப்படிங்க முடியும்? அது வந்து அதை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணல, அதை சொல்லணும்ல எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து எங்களை நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. 30% அவங்க எடுக்கிறாங்க, அந்த 30% நாங்கள் வந்தால் நாங்கள் எடுக்க மாட்டோம், அந்த 30% கொண்டு போய் இதில் போடுவோங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா ஏதாவது ஒன்று இருக்கா? அதில் பாதுகாப்பா இருக்குங்கிறது ஓகே, எப்படி கொண்டு வருவீங்க? சிசிடிவி கேமரா தான் தெருக்கு 4 இருக்கு இப்பவே. நீங்க என்ன புதுசா நீங்க என்ன பண்ணுவீங்கிறது தான். பெண்கள் படை 500 பேர் கொண்ட படை ஒவ்வொரு நகரத்துக்கும் நாங்க போடுவோம், அங்கங்க ஆட்கள் இருப்பாங்க பாதுகாப்புக்காகன்றாரு. அந்த போலீஸ் ஃபோர்ஸ் இப்பவே இருக்கு. போலீஸ் ஃபோர்ஸ் மீறி தானே குற்றங்கள் நடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெக்னாலஜி வைஸ் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும்ல. இதெல்லாம் மீறி ஒரே கேள்விதான். உங்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் இந்த 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் செய்யுங்கள் சொன்னாரா இல்லையா? சொன்னார். உங்களுடைய மகளிர் அணி உறுப்பினர்கள் மேடை ஏறி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் டேஷ் பஸ்ன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அன்னைக்கு நீங்கள் பேசுனதெல்லாம் கரெக்டு, இன்னைக்கு நீங்கள் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இது வந்து வெல்ஃபேர் மெஷர்ன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கணுமா? அப்போ உங்கள் பப்ளிக் மீட்டிங்ஸ்லேயே வந்து உங்கள் மேடைகளிலே உங்கள் கட்சி தலைவர்கள் அது சரியில்லை, இலவசங்கள் கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு வந்து டைரக்ட் கேஷ் பெனிஃபிட்ஸ் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் என்ன ஆச்சு? அப்போ நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு சராசரி அரசியல் தான் பண்ணுறீங்களாங்கிற கேள்வி வருதுல்ல. அடிப்படை அரசியல் மாற்றம் இங்கே எங்கே இருக்குதுன்னு என்னுடைய கேள்வி. ஏன்னா அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய அரசியல் ஆத்திச்சுவடி. அவர் அரசியலுக்கு வர்ற அன்னைக்கு அதை தான் அவர் சொன்னார். அவருடைய அரசியல் அடிப்படை வந்து அடிப்படை அரசியல் மாற்றம். 2000 ரூபாய் திமுக கொடுத்தா 2500 ரூபாய் கொடுப்பது தான் அரசியல் மாற்றமா? அவ்வளவுதான் கேள்வி. ஏன்னா திமுக அதிமுக சரியில்லைங்கிறதுனால தான் நீங்கள் வரீங்க. அவங்க சரியில்லைன்னு கேட்டு சொல்லி தான் நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க. அப்போ உங்ககிட்ட அதிகமான கேள்விகள் கேட்கப்படும். அப்போ நியூ விஷனரியோட வரணும், அதே நியூ விஷனோட நீங்கள் வரணும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த 1000 ரூபாய் இப்போ 2000 திமுக கொடுக்க போகிறாங்க, நான் 2500 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து யாருக்கு தகுதி வாய்ந்தவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன், இந்த 1,31,00,000 நான் 75 லட்சமாக மாற்றுவேன்னு சொன்னார்னா அது ரெவல்யூஷனரி. 60 வயசுக்கு உட்பட்ட எல்லாருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அது எவ்வளோ எல்லாருக்கும் எதுக்குங்க? இப்போ வந்து எல்லாருக்கும் அப்படின்னும் போது என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு அந்த 2000 ரூபாய் இல்லை அந்த 2500 ரூபாய்? நான் சம்பாதிக்கிறேன், நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், நான் வந்து யாருக்காவது உதவி பண்ணணுன்னா நான் உதவி பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். எனக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம் அந்த 2500 ரூபா உதவித்தொகை கொடுக்கணும்? இங்கே எல்லாருக்கும் எல்லாம்ன்றது வந்து எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனா கொடுக்குறத எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது அப்படி கிடையாது.
என் விளிம்புநிலை வீட்லயும் மக்களுக்கு போய் சேரணும். என் வீட்லயும் பவித்ரா சேவியர் வீட்லேயும் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா பவித்ரா சேவியருக்கு கிடைக்கக்கூடிய அதே ஃபெசிலிட்டிஸ் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் கிடைக்கணும். சிவப்பிரியனுக்கு கிடைக்கிற அதே ஃபெசிலிட்டிஸ் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறது தான் எல்லாமும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாமும். வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கறது சிவப்பிரியனுக்கும் கொடுக்கணுங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு பாலிசியே கிடையாது. சரி, நீங்கள் வந்து டார்கெட்டட் சப்சிடிஸ் பண்ணுங்க. இந்த மக்களுக்கு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுப்போம். எல்லாருக்கும் எதுக்கு? 60 வயசுக்கு உட்பட்ட எல்லா பெண்களுக்கும் அது எது தேவை? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லேடி 2.5 லட்சம் சம்பாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு அந்த 2000? இப்போ வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 1.5 லட்சம் மாதம் சம்பளம், அவங்களுக்கு எதுக்கு 2000? அப்போ நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக இதை பண்ணணும். நான் வந்து இந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க மாட்டேன். ஆனால் இந்த திட்டம் வந்து நிறைய தேவையில்லாதவங்களுக்குலாம் இந்த காசு போகுது. அந்த கேப்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா யாருக்கு உண்மையிலேயே அது தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன். அப்படிங்கும்போது தான் அதனுடைய அந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்கும் புரியும். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகைன்னு 1,31,00,000 பேர் கொடுக்குறாங்கல்ல, அது ஏன் வந்து பெருமளவில் பேசப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கல. எல்லாருக்கும் கொடுத்துருந்தா இப்போ 100 யூனிட் கரண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லா எலக்ட்ரிக் கனெக்ஷனுக்கும் ஃப்ரீன்னு. அது யாருமே அதை வந்து பெருசாக பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்கும் கிடைக்குது. இந்த 1000 ரூபாய் ஏன் பேசப்படுகிறது என்றால் எனக்கு கிடைப்பது பக்கத்து வீட்டில் கிடைக்கல. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்குதுன்னா ஓகே, அப்போ வந்து என்ன வந்து இந்த அரசாங்கம் எங்கேயோ ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து இந்த 1000 ரூபாய் தேவைன்னு இந்த அரசாங்கம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுதுங்கும் போது அதை வந்து நான் வந்து ஒரு பெருமையாக கருதி நான் வந்து அதுக்கு ஒரு வேளை நான் ஓட்டு போடுவேன், போடாமல் இருப்பேன். அதெல்லாம் என்னுடைய நன்மதிப்பிலையாவது இருப்பேன், நன்மதிப்பில் இருப்பேன். ஸோ அப்போ என்னன்னா இங்கே அடிப்படையில் நீங்கள் மாற்ற வேண்டியது என்னன்னா, இங்கே வெல்ஃபேர் மெஷர்ஸை நீங்கள் குறைக்க முடியாது தமிழ்நாட்டில். இட்ஸ் எ வெல்ஃபேர் ஸ்டேட். யாருக்கு வேணும் யாருக்கு வேணாங்கிறத கண்டுபிடிக்கிற இடத்துல ஒரு அரசாங்கம் இருக்கிறது. இன்றைக்கி வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு பிடிஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு எம்ஓயு போட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணி இன்கம் டேக்ஸ் யார் யார் கட்டுறாங்க தமிழ்நாட்டில்ங்கிற டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் கட்டுற யாருக்குமே வந்து கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் போகாதுன்னு சொல்லக்கூடிய தைரியம் எந்த கட்சிக்கு இருக்கிறது? உங்களுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க, உங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்கணுமா இல்லையா? ஸோ இன்கம் டேக்ஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஃப்ளாட்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஒரு ஃப்ளாட் வந்து 40-50 லட்சத்துக்கு குறையா ஃப்ளாட்ஸ் கிடையாது. அவங்க போய் ரேஷன் கார்டில் 3000-4000 கவர்மெண்ட் கொடுக்குற உதவித்தொகை வாங்குறாங்க. இதெல்லாம் நான் கட் பண்ணுவேன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா அந்த கவர்மெண்ட் தான் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் தான் உண்மையிலே வந்து மக்களுக்கான ஒரு அரசாக பார்க்கப்படும். அந்த வேலையை தான் விஜய் கிட்ட நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு ரெவல்யூஷன் வரணும். அதுக்கு தானே நீங்க வரீங்க, மாற்றம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு வராங்க. இல்ல நீங்க 2000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு சார்? எனக்கு அதுக்கு 2 திராவிட கட்சிகளையும் மாறி மாறி அதே நான் வந்து நீங்களும் அதே மாதிரி இருக்கிறீங்கன்னா நான் அவங்களுக்கே போட்டு போவேன். ஏன்னா அவங்க 2000 தான் கொடுக்குறேன்னாங்க, 500 ரூபாய்னா இன்னும் சும்மா இல்லை எக்ஸ்டேக்கருக்கு. அப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 500 ரூபாய் குறைக்கிறேன் அரசாங்கத்துக்கு. அப்படி தான் மக்கள் பேசுவாங்க. சரி, நீங்கள் வந்து அவங்க 1.5 கோடி பேருக்கு கொடுக்குறாங்க, நான் அது 75 லட்சமாக குறைப்பேன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள்கிட்ட பெரும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். பட் கொந்தளிப்பை ஏற்படுத்தினாலும் மாற்றங்கள் அப்படி தான் கொண்டு வர முடியும். மாற்றங்களை வேறு எப்படி கொண்டு வருவீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தார்? இப்போது நாம் ஏற்கனவே பிடிஆரை பற்றி பேசுவோம். பிடிஆர் வந்து அந்த அவரோட தொகுதியில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாரா இல்லையா? எல்லாரும் காசு கொடுக்குறாங்க, நான் கொடுக்க மாட்டேன், ஆனாலும் நான் ஜெயிப்பேன்னு காமிக்கிறாருல. அப்படிதான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்குக்கு பணம் கொடுக்கல, அவங்க பெருமளவில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து சொசைட்டியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க மக்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் கொடுத்தா வாங்கியும் வச்சுப்பாங்க. கொடுக்குறத ஏன் வேணும்? அதில் வந்து நீங்கள் மக்களையும் குறை சொல்லணும். ஆனால்
வாக்குக்கு பணம் கொடுத்தாதான் வாக்கு போடுவாங்கங்கிறது வந்து நிச்சயமா மனநிலை கிடையாது. கிடையாது, நிச்சயமா கிடையாது. கிடையாது. கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு யோசிக்கிறாங்க, ஏன் கொடுக்கல அவரு, அவர் வந்து இந்த பொசிஷன்ல இருந்தவர், இப்படி இருந்தவர், அவர் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வருது. அவர் வேணும்னு அப்போ வந்து நம்ம அவருக்கு ஓட்டு போட்டோம்னா அவரை போய் தைரியமா வந்து அவர்கிட்ட வந்து எவ்வளோ தைரியமாக நம்ம போய் கேட்கலாம், நாங்கள் ஓட்டு போட்டோமே நீங்கள் ஏன் எங்களுக்கு பண்ணலை அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்கள அந்த எம்எல்ஏக்கள் வந்து இழிவாக பேசினதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா போன்ற மாநிலங்களையும் பார்த்துருக்கோம். காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டிங்கன்னு ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு. அது கேட்குறதுக்கான அந்த இடத்துல அவங்கள தள்ளுறதும் மக்கள் தான். ஸோ இங்கே ரெவல்யூஷனரி பாலிட்டிக்ஸ், இங்கே வந்து ஒரு அடிப்படை மாற்றம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற பிரின்சிபல் வந்து நான் என்ன சொன்னால் அந்த மாதிரி தான் அது பிரின்சிபல். எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது வந்து ஒரு முதலமைச்சருக்கு கிடைக்க வேண்டிய அதே சலுகை கீழே இருக்கிற சாமானியருக்கு கிடைக்கணும். முதலமைச்சருக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் சாமானியருக்கு கிடைக்கணும். இதுதான் எல்லாருக்கும் எல்லாம். முதலமைச்சருக்கு இதுக்கு அது எப்படின்னா, எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகையும் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகையும் ஒன்று அப்படிங்கிறதுல அது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. கண்டிப்பா சார். ஒரு நல்ல விஷனரியோட வருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் அது நடக்கல. பட் அடுத்து வரக்கூடிய மேனிஃபெஸ்டோலையாச்சும் அந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது எதிர்பார்ப்போம். இல்லை, இந்த கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் இஸ் ஓகே. அது வந்து நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். இதை வந்து எல்லாமே நீங்க டார்கெட் பண்ணணும். மேபி அவங்க இதுக்கு மேல கூட சொல்லலாம்ல சார். சொல்லலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன யாராவது ஐடியா கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து இந்த ஃப்ரீ பஸ், டவுன் பஸ் கொடுக்குறீங்கல்ல, ஃப்ரீ எல்லாருக்கும், அதுல வந்து நீங்க இன்னொரு ஆப்ஷனும் வைக்கலாம். யாருக்காவது பெண்களுக்கு காசு கொடுத்து போனோம்னா அவங்க காசு கொடுத்து போகலாம் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் நீங்க அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதற்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் அதை செய்வதற்கு பயப்படலாம். நீங்க புதுசா வரீங்கல்ல, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு முறை அதை இந்த ப்ராமிஸ் கொடுக்கலாம். அந்த ப்ராமிஸை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மேபி மக்கள் ஏத்துக்கலாம். நீங்க அதை ட்ரை பண்ணணுங்கிற. ஏன்னா புதுசா வர்றவங்களுக்கு வந்து அந்த 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 ஸ்பேஸ் இருக்கு. அப்ப நீங்க ட்ரை பண்ணணும். அப்ப ஏன்னா மோடி அவர்கள் புதுசா ஆட்சிக்கு வந்தபோது 2011 என்ன சொன்னார்னா, இந்த எல்பிஜி சப்சிடிஸ் வந்து ஃபேமிலிஸ் வந்து யார் யாருக்கு வேணாமோ அவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ல கிவ் அப் பண்ணலாம் அப்படின்னாரு. அது ஒரு கேம்பெயினா கொண்டு போனாங்க. பெருமளவில் நடக்கல. பட் அந்த கேம்பெயினை அதுக்கப்புறம் அவங்க வந்து பெருமளவில் எடுத்துட்டு போகல. அதனால அந்த கேம்பெயின் வந்து செத்து போச்சு. பட் நீங்க இந்த மாதிரி மாற்றங்களை தான் கொண்டு வரணும். இலவசங்கள் இருக்கும். அந்த அந்த பஸ்லேயே வேண்டான்னு நினைக்கிற பெண்கள் வந்து நீங்கள் காசு கொடுத்து போகலான்னா ஒரு பஸ்ஸுக்கு 2 பேர் ஆரம்பிப்பாங்க. அது 10 ஆகும், 20 ஆகும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகே சார். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக, உங்கள் நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.